சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே அஸ்வத் பாஷா என்பவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சுரேஷ் எப்படி கொலை செய்தேன் என போலீசாரிடம் நடித்து காட்டியுள்ளார். அதனை பார்க்கலாம். என்ன பண்ணி பண்ணு இந்த செருப்பு மட்டும் இது அந்த செருப்பு யாருக்கு அது அவனோடது இறந்து போனோட. சரி, அப்போ ஒரு செருப்பு மட்டும் தான் கணக்கில் காமிக்க முடியும். அதில் ப்ளூடூத் ஒன்று இருந்துச்சா? நீ என்ன பண்ண அதை காட்டு. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த கொலை சம்பவமானது எதற்காக அரங்கேறியது? விவரங்கள். சென்னை புளியாந்தோப்பு பகுதியை சேர்ந்த அஸ்வத் பாஷா என்பவர் இவர் எலக்ட்ரிஷியனாக பணியாற்றி வரக்கூடிய நிலையில கடந்த 1ஆம் தேதி அஸ்வத் பாஷா வேலை முடித்துவிட்டு அவர் மருந்து அருந்திவிட்டு வேளச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து கோட்டை ரயில் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போது அவர் மதுபோதை தலைக்கேறிய நிலையில அவர் அந்த வழியாக நடந்து சென்ற போது அவரது பாக்கெட்ல செல்போன் மற்றும் மது பாட்டில் இருப்பதை அறிந்த 2 நபர்கள் அவரை மது அழைப்பதற்காக, மதுவை அருந்துவதற்காக அவரை ஓரமாக அழைத்து சென்றுள்ளார். அப்போது செல்போனை திருடியதாக அவர் நினைத்ததால இதனால தகராறு ஏற்பட்ட நிலையில அப்போது கழுத்தை நெரித்து அஸ்வத் பாஷா என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக வெறுமென சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழே எழும்பூர் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில அதன் பின்னர் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் போலீசாருக்கு இது குறித்து தெரிய வந்திருக்கிறது. பின்னர் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் இவர் இது போன்ற சம்பவத்துல ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்குது. எழும்பூர் போலீசார் இதனை ஒருவரை கைது செய்த நிலையில மற்றொருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அந்த சுரேஷ் என்பவர் எப்படி கொலை செய்தார் என்பதற்காக எழும்பூர் ரயில்வே போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கே அழைத்து சென்று அவர் படுக்க வைத்து எப்படி கழுத்தை நெரித்து கொலை செய்தார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல அவரை நடித்து காட்ட வைத்து அதனை செய்முறை விளக்கமாக எடுத்து அதனை வாக்குமூலமாகவும் பதிவு செய்தனர். மேலும் போலீசார் வீடியோ பதிவும் செய்திருந்தனர். அது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் அவரை அழைத்து செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் தெளிவாக பதிவாகி அதனும் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் ஒருவரை போலீசார் இந்த வழக்கில் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.